தெலுங்கானா பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் அமளி, அவை ஒத்திவைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிமுக அரசு, மக்கள் நல பணியாளர்கள் தொடர்ந்து ஏமாற்றம். லஞ்ச ஊழல் மூலம் சொத்துக்களை வாங்கி குவித்தது உண்மையா இல்லையா? பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. கனிமொழி வழக்கில் ஆஜராக புதிய வழக்கறிஞர்கள், டெல்லி சென்ற மு.க. ஸ்டாலின் ஏற்பாடு. வணக்கம். விரிவான செய்திகள். தெலுங்கானா ஸ்பெக்ட்ரம் விவகாரம் போன்ற பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சிகள் கிளப்பியதை அடுத்து அவையில் அமளி ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள் கிளப்பிய பிரச்சினையை அடுத்து இரண்டு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மறைந்த உறுப்பினர்களுக்கு அவையில் அஞ்சலி தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை பிரிப்பதற்கு அந்த மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடும் அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவை தொடங்கியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கேள்வி நேரம் தொடங்கியது. அப்போது தெலுங்கானா ஸ்பெக்ட்ரம் விவகாரம் போன்ற பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. அதைத் தொடர்ந்து அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியதால் மக்களவையும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் மூலம் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவித்தது குறித்து ஜெயலலிதாவிடம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று சரமாரியாக கேள்விகள் கேட்கப்பட்டன. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரகாரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதா ஆஜரானார். சொத்து குவிப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா பெங்களூரு நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து பெங்களூரு நீதிமன்றத்தில் அவர் ஆஜரானார். நீதிமன்றத்தில் முதல்வர் ஜெயலலிதா இன்று ஆஜரானதையொட்டி பெங்களூரு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு ஜெயலலிதா நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரிடம் நீதிபதிகள் ஏராளமான கேள்விகளை கேட்டு வருகின்றனர். முன்னதாக தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டபோது தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனிடையே தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இம்மாதம் 28ஆம் தேதி மதுரை நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மனைவி விஜயலட்சுமி, மகன் ரவீந்திரநாத், தம்பி ராஜா, அவரது மனைவி கலாவதி, மற்றொரு தம்பி பாலமுருகன், அவரது மனைவி லதா மகேஸ்வரி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர். மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்குமாறு தமிழக அரசு மேல்முறையீடு செய்யவுள்ளது. இன்று காலைக்குள் மக்கள் நல பணியாளர்களை பணியில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுகுணா நேற்று உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஊழியர்களை பணியில் சேர்த்ததை உறுதி செய்து புதன்கிழமைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், வழக்கு தொடர்ந்த 15 பேரை மட்டும் பணியில் சேர்த்தால் போதாது, பணியில் இருந்து நீக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களையும் சேர்க்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் வழக்கில் இறுதி விசாரணை நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மீண்டும் அவர்களை பணியமர்த்தும் உத்தரவுக்கு தடை விதிக்குமாறு மக்கள் நல பணியாளர்கள் வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என்று தெரிகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து ஒன்றிய அலுவலகங்களில் மக்கள் நல பணியாளர்கள் பணி உத்தரவுக்காக காத்திருந்தனர்.
பணியில் சேர்க்க அரசிடம் இருந்து இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று அதிகாரிகள் அவர்களிடம் தெரிவித்தனர். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட இதுவரை தங்களை பணிக்கு அழைக்கும் அரசாணை வராததால் மக்கள் நல பணியாளர்கள் ஏமாற்றத்துடன் உள்ளனர். 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி சார்பில் நீதிமன்றத்தில் வாதாட வேறு ஒரு வழக்குரைஞர் நியமனம் செய்ய திமுக முடிவு செய்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு டெல்லி திகார் சிறையில் உள்ள கனிமொழி, முன்னாள் அமைச்சர் ராசா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோருக்கு ஜாமீன் கிடைக்கும் வகையில் வாதாட புதிய வழக்கறிஞர்களை நியமிக்க திமுக முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி சென்றுள்ள திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் திகார் சிறையில் உள்ள கனிமொழி உள்ளிட்ட மூவரையும் நேற்று மாலை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் வழக்கு சார்பாக வழக்கறிஞர்களிடம் நடத்திய ஆலோசனை குறித்தும் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்த கருத்துக்களையும் அவர் கனிமொழியிடம் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. வருகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு பயன்படுத்தினால் அக்கட்சிகள் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் அண்ணா ஹசாரே எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தலைமையிலான ஊழலுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவராவிட்டால் மத்திய அரசை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்திருந்தார். வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவர நீண்ட காலமாக தயக்கம் காட்டி வந்த மத்திய அரசு ஹசாரேயின் இந்த கடும் எச்சரிக்கை காரணமாக இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை கொண்டுவரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் வருகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் தனது பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று அண்ணா ஹசாரே புதிதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு பயன்படுத்தும் அரசியல் கட்சிகள் மீது தேர்தல் கமிஷனிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதை மீறும் அரசியல் கட்சிகள் மீது வழக்கும் தொடரப்படும் என்று அண்ணா ஹசாரே மிரட்டல் விடுத்துள்ளார். ஹவுரா டேராடூன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 பேர் பலியாகியுள்ளனர். 2 ஏசி பெட்டிகள் முற்றிலும் எரிந்தது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஹவுராவில் இருந்து புறப்பட்ட ரயில் ஜார்க்கண்ட், பீகார் மாநில எல்லைப் பகுதியான கிரித் மாவட்டத்தில் நிமியாகாதாட் ஸ்டேஷனை கடந்து செல்லும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த வண்டியில் உள்ள 2 ஏசி கோச் பெட்டிகள் எரிந்து சாம்பலாகின. இந்த விபத்தில் 30 வயது மதிக்கத்தக்க தாய் ஒருவரும் அவரது மகள் உட்பட 7 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. மற்றவர் பற்றிய விவரம் இன்னும் தெரியவில்லை. பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ரயில் தீப்பிடித்து எரிந்த பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருந்ததாகவும் இது விபத்தா அல்லது சதி செயலா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முல்லை பெரியாறில் புதிய அணை வேண்டும் என்று அந்த மாநில முதல்வர் உம்மன் சாண்டி மீண்டும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து கேரள அமைச்சர் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிபுணர் குழுவினர் முல்லை பெரியாறு அணையில் கடந்த 20ஆம் தேதி ஆய்வு நடத்தினர். இந்நிலையில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தலைமையிலான 11 கேரள அமைச்சர்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து இடுக்கி மாவட்டத்தில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதாகவும் அதனால் 116 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கேரளா உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதற்கு பிரதமர் மன்மோகன் சிங் அனைத்து தரப்பு மக்களின் பாதுகாப்பு அவசியம் என்று அவர்களிடம் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. கடலில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம். கூடங்குளத்தில் 2000 பேர் மீது வழக்கு. பால் விலை, பேருந்து கட்டண உயர்வுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சென்னையில் காங்கிரசார் போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.